நான் ஸ்லீவ் கட் பண்ணனா இல்லையா? கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் தான் கட் பண்ணேன். ஸ்லீவை காணும். எப்பவுமே நான் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் முதல்ல ஸ்லீவ் தான் கட் பண்ணுவேன். இதனுடைய ஸ்லீவ் இருக்கு. ஃப்ரண்ட் இருக்கு, பேக் இருக்கு. நான் ஃப்ரண்ட் ஸ்லீவை காணும். இப்போ தானே வெட்டினேன். அது உங்கள்கிட்ட பேசினேன். இப்போ தானே வெட்டினேன் நான். ஓகே. நான் கால்வலி மட்டும் சொல்கிறேன். கால்வலி வந்துச்சுன்னா மட்டும் உடனே அலர்ட் ஆகிடுங்க. அதாவது உடனே அதுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருங்க. கால் ரொம்ப முக்கியம். இப்போ நான் அவ்வளோவும் அவசரப்படுறேன். ஒன்றுத்துக்கும் ஒரு கடைக்கு போனோன்னா யாரையாவது எதிர்பார்க்கறதா இருக்குது. நம்மளுக்கு ஒன்றுத்துக்கும் ஆளுங்களை எதிர்பார்க்கறதா இருக்குது. அதனால் தயவு செஞ்சு கால்வலி வந்துச்சுன்னா உடனே உஷாராயிடுங்க. உடனே அதுக்கான வைத்தியம் பாருங்கள். ஆஸ்பத்திரிக்கு போங்க, எக்ஸ்ரே எடுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீட்டிலே இருந்து எல்லாமே வாங்கினந்து போட்டுன்னு, இப்போ வாங்கினந்து போட்டு வீட்டிலே இருந்து செஞ்சு மட்டும் கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இவ்வளோ ஃபீல் நான் பண்ண மாட்டேன். இவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம அப்படியே ஓடினே இருந்தாலும், ரன்னிங்லேயே இருந்தாலும், இப்போ அப்படியே முடக்கி உட்கார வச்ச மாதிரி ஆகிப்போச்சா. அதெல்லாம் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் நினச்சாலே. 4 தடவை கூட சாமிலாம் கும்பிடும்போது எதனா ஒரு இப்போ பண்டிகை நாள் கும்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 டைம் கடைக்கு போகணும் வரணும் அப்படின்னா கூட நான் சலிக்காமல் போவேன் வருவேன். நான் வண்டி இருக்குது, வண்டி எடுத்துன்னு போகணுமா. ஆயுத பூஜைலாம் கும்பிடணுன்னா நானே அந்த பூசணிக்காயிலேருந்து வண்டியிலே எல்லாத்தையும் கட்டி எடுத்துன்னு நான் பாட்டுன்னு வருவேன் தெரியுமா. யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் நான். அந்த வாழைத்தண்டா அதுக்கு என்னது வாழை மரமா அதெல்லாம் கட்டி எடுத்துக்கணும், வண்டி எடுத்து நானே போனோமா, எல்லாத்தையும் வாங்கினோமா, கடைக்கு வீட்டுக்குன்னு எல்லாம் வாங்கிக்கணும் வந்தோமா, செஞ்சோமான்னு இருப்பேன் நான். பொங்கலுக்குலாம் கூட சரி, ஒரு இப்போ கரும்புலாம் வாங்கினாக்கா வண்டியில் வச்சு வர முடியாதுன்னு கூட ஆள் இட்டுன்னு போவாங்க. நம்மகிட்ட அதெல்லாம் கூட கிடையாது. நம்மளே போனோமா, நம்மளே வாங்கினோமா, எல்லாத்தையும் நானே பார்த்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான். இப்போ என்னடானா எல்லாமே டோட்டலாக போய் நிற்குது. நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக போய் நிற்குது. இதுக்கு ஒரு முடிவு தான் எப்போ வரும்னா எதுன்னு தெரில. இதெல்லாம் விட ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு நான். இப்போ இதில் இந்த ஜிகினா தெரியுதுல, அதனால நான் அது மார்க் பண்ணியிருக்கேன். நீ கூட அந்த மாதிரி இப்போயே நம்ம கட் பண்ணும்போது பண்ணிக்கணுமா, தைக்கும்போது ஞாபகம் மறதியாக கூட நம்ம மாற்றி தைக்க வாய்ப்பு வராது. மார்க் இருக்குது, டக்குன்னு மார்க்கை பார்த்து நம்ம உள்ள வெளியே கவனமாக தைக்கலாம். மார்க் பார்க்கல, நம்மளுக்கு தான் இதிலே தெரியுமேனா கூட ஒரு சிலதில் நம்ம ஏமாந்துருவோம். அப்புறம் பிரிச்சுன்னு உட்காந்து இருக்கணும். அது 2 வேலையில். எப்பவுமே ஒரு வேலை செய்யும்போது நம்ம அதை க்ளீனாக கற்றுக்கணும், இல்லை ஈஸியான மெத்தடில் கற்றுக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்பப்போ லைவ் வருவேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் முடியல, அதனால் இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து பேசின்னு கட் பண்ணின்னு இருக்கேன். தைக்கும் போதெல்லாம் லைவ் போட்டோன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக தைப்போம், உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணுறது, ஒரே மாதிரி இருக்காது போல், நேரம் காலம் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது போல். அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டிப்ஸ் வீடியோ இருக்குது, ஆல்ரெடி நிறைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். லாங் கவுன் வீடியோலாம் இருக்குது, வேணும்னா போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த கால் வலியிலையும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இது என்ன தெரியுமா, இந்த யூடியூப் எனக்கு இப்போ நான் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிலாம் ரொம்ப நாள்லாம் ஆகல, கரெக்டாக ஒரு 4 மாதம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. மானிட்டேஷன்னா யூடியூப்க்கு நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம். இதுக்குமே நிறைய பேர் 1 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம்லாம் கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ நாள் வீடியோ போடுறவங்க இருக்கிறாங்க. நம்ம சேனலில் நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், நேற்று தான் 370 தான் போட்டிருந்தேன். அவங்க 1000 வீடியோக்கு போட்டுன்னு உட்காந்து இருக்கிறாங்க. அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. எனக்கு இது கூட பெரிய கஷ்டமாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த யூடியூப் கூட பெரிய கஷ்டமாக தெரில. எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிற ஆள் நான். இந்த ஒரே ஒரு இந்த கால் வலி நீ என்ன ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி அப்படியே மாற்றி விட்டு போயிடுச்சு. இப்போ யோசிக்கிறேன் ஒரு சிலதெல்லாம் அப்படியே படுத்துன்னு மாத்திரையை போட்டுன்னு படுத்துன்னு இருந்தால் கூட தூக்கம் வராது. இப்போ யோசிச்சு உட்காந்துருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருந்தோம் ஒரு சிலதெல்லாம் அப்படியே யோசிச்சு உட்காந்து இருக்கிறேன். என்ன பண்ணுறது.